ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்ட்டியில் இப்போ என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர். இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்குமூலம் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தல் முறை. குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் குரூப் 1ல் குடியரசுத் தலைவர் நேர்முகமாக தேர்ந்தெடுக்கப்படுதாரா இல்லை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுதாரான்னு ஆன்சர் மறைமுக தேர்தல் மூலமாக. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தான் இவங்க குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதேமாதிரி ஒற்றை மாற்று வாக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதில் யாரெல்லாம்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை தலைவர், அதாவது ராஜ்யசபா எம்பிஸ்லாம். நெக்ஸ்ட்டு, இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணையர் அதிகாரத்தின் யாரிடம் உச்சமைந்திருக்கிறது? அதாவது பாதுகாப்பு படைகளுடைய உயர் தனி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதாவது முப்படைகளினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க குடியரசுத் தலைவரை. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுவது யார் அப்படின்னா இந்தியாவின் தலைமை நீதிபதி. ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? விடை ஜனாதிபதி. விதி 112. இவரோட பரிந்துரையின் பேரில் தான் நிதி அறிக்கையாக இருந்தாலும் பண மசோதாவாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். அவரோட ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக தேவை. குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை டாஸ் முன்பாக வைக்க வேண்டும். விடை பாராளுமன்றம். இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர்? விடை இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? விடை 12. 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார் துணை குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்பவர்? விடை இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் தலைவராக இருப்பார். அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா அது பிரதமர். அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பின் தலைவர் யாருன்னா அது குடியரசுத் தலைவர். மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? விடை நீதிபதி எம். ஹிதாயத்துல்லா. அவர் தான் முதல்ல குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத சூழல ஹிதாயத்துல்லா வகிச்சிருப்பார் குடியரசுத் தலைவராக. அதே மாதிரி அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாருன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு, பிரதமர் மற்றும் அமைச்சருடைய அவை பார்க்கலாம். இந்தியாவில் கேபினட் செயலகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950. நம்ம இந்தியா குடியரசு ஆண்ட அதே வருஷத்தான் கேபினட் செயலகத்தை உருவாக்கியிருப்பாங்க. இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். விதி 75. இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? விடை அமைச்சர் குழுவிடம். பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி கூறும் விதி? விடை 78. பிரதம அமைச்சர் அரசு என்கிற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர்? விடை முன்ரோ. முதலில் தனது பதவியை ராஜினாமா செய்த இந்திய பிரதமர்? விடை மொரார்ஜி தேசாய். 1979. இந்த மொரார்ஜி தேசாய் தான் முதல்ல இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைச்சிருப்பாங்க 1966. அதோட தலைவராகவும் இருந்திருப்பார். அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என்று கூறியவர், அதாவது கீஸ்டோன் ஆஃப் கேபினட் ஆர்ச் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விடை பிரதமரை தான் அமைச்சக வளைவினுடைய அடிப்படை கல் அப்படின்னு அழைக்கிறாங்க. நாடாளுமன்ற அமைச்சரவையை நீடிப்பது இவரின் விருப்பத்தின் பேரில்? விடை ஜனாதிபதியோட விருப்பத்தின் பேரில் நீடிப்பாங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர்? விடை பிரதமர். நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர்? விடை பிரதமர். அரசாங்கத்தின் தலைவர்? விடை பிரதமர். இந்திய அரசின் தலைவர்? விடை குடியரசுத் தலைவர். வித்தியாசம் பார்த்துக்கணும். அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர், அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? விடை உள்துறை அமைச்சகங்கள் மூலம்.
எந்த விதியின் விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் உறவுகளை விவரிக்கிறது? விதிகள் 74, 75, 78 தான் உறவுகளை விவரிக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் பாராளுமன்றம். பாராளுமன்ற சலுகை டாஸில் குறிப்பிடப்படுகிறது. விதி 105. ஒரு புதிய அகில பணியை டாஸ் உருவாக்க இயலும். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மாநிலங்களவையில் உருவாக்க இயலும். முதலாவது மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். சட்ட மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? நாடாளுமன்றம். ராஜ்யசபாவின் தலைவர் யார்? விடை துணை குடியரசுத் தலைவர். இந்திய அரசானது ரயில்வே நிதி நிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதி ஆண்டு 2017, 2018. முன்னாடி மத்திய பட்ஜெட்டோ ரயில்வே பட்ஜெட்டோ தனித்தனியாக தான் போட்டாங்க. 2017 to 18வது நிதியாண்டில் தான் இது ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரே பட்ஜெட்டாக இப்போ போட்டுட்ருக்காங்க. பொது பட்ஜெட்லேருந்து ரயில்வே பட்ஜெட்டு எப்போது பிரிக்கப்பட்டது? 1924 to 25 ஃபஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் 2017 to 18 அதை மறுபடியும் இணைச்சி ஒரே பட்ஜெட்டாக இப்போ போட்டுட்ருக்காங்க. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்? விடை 12. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை? விடை மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள் மற்றும் மக்களவையில் 39 உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? விடை நாடாளுமன்றம் மூலம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார்? விடை மக்களவை சபாநாயகர். விதி 108. பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டாஸ் அங்கத்தினர் உள்ளனர்? விடை 30. மக்களவையில் மட்டும். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை பண மசோதாவா அல்லது சாதன மசோதா என முடிவு செய்பவர்? விடை சபாநாயகர். 110 விதி. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? விடை 2019. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.